எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸில் ஊரே மணக்கும் சூப்பரான ஒரு பச்சை பயிறு கிரேவி நான்வெஜ் டேஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ பச்சை பயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் கிடையாது. 1 ஹவர் ஊறிச்சினாலே பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடும். இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா பாருங்கள் நல்லா அமுங்குது. இப்போ அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பிரிஞ்சி இலை நல்லா உடச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்க நான்வெஜ் இல்லாத அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலரில் டர்ன் ஆகிடுச்சு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது பார்த்திங்கன்னா நம்மளோட பாத்திரத்துலலாம் நல்லாவே ஒட்டிக்கும். அதனால் எப்போவுமே வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ரா ஸ்மெல் நல்லாவே போகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பியூரி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லாவே குக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டொமேட்டோட ரா ஸ்மெல் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே போகணும். ஸோ இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி நம்ம பண்ண போகிறோம். இதை நீங்கள் ரைஸ் கூட, பூரி கூட, சப்பாத்தி கூட எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கிறேன். இதை நீங்கள் தோசை, இட்லி கூடயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க அந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரா ஸ்மெல் எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த பச்சை பயிரை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 பாட் கிரேவின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் அதாச்சும் சாமான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையே படாது. வெறும் ஒரு குக்கர் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி பண்ணி முடிச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாச்சும் அந்த மசாலாலாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா வரும். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா இதில் கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கரோட மூடி போட்டுட்டு நல்ல ஒரு 2 விசிலுக்கு நம்ம வச்சு எடுக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு வாசனையோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த எண்ணெய் எல்லாம் மேலே மிதங்கி வந்திருக்கு. அந்த அளவுக்கு கிரேவி ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க. ரொம்பவே யம்மி, டேஸ்டி அண்ட் குயிக்கான ஒரு பச்சை பயிறு கிரேவி. நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கிரேவின்னே சொல்லலாம். இப்போ நம்மளோட பச்சை பயிறு கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஒரு அல்டிமேட்டான காம்போவில் இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.